தேவையில்லாம ஹார்ன் அடிக்கும் போது இது வந்து பட்டு நம்மள அறியாம டக்குன்னு இருக்கும். நிஜமா சொன்னோம்னா இது வந்து ஆர்டிபிஷியலா இல்லாம எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பழைய சோறு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம். எல்லா ஹீரோயினுமே பிடிக்கும். அந்த பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு சொன்னா கீர்த்தி சுரேஷ். விஜய் கூடல இருந்து எல்லாரு கூட நடிச்சிடும், எல்லாருடைய பர்சனல் தெரியும். இவர் தான் பிடிக்கும் அப்படின்றதுல அந்த படம் நல்லா இருந்தா ரொம்ப பிடிச்சிரும். அதை தாண்டி நீங்க இந்திய அளவுல சொல்லணும்னா ஹித்திக் ரோஷன் பிடிக்கும். இல்ல சினிமா பார்த்து தான் நான் நடிகன் ஆகணும்னு வந்தனே தவிர ஒரு நடிகனை பார்த்து இல்லை. சீரியஸா நான் நீங்க சொல்லும் போது நான் யோசிக்கிறேன், நிறைய சினிமாக்கள் பார்த்து தான் ஒரு நடிகன் ஆகணும்னு நான் யோசிச்சிருக்கேன். நடிகனை பார்த்து நடிகன் ஆகணும்னு நான் யோசிச்சு இல்லை. யாத் பேக்கோ யாத் பந்தே என்னங்க மீனிங் இதுக்கு? ஏய் எதுக்கு நீ வந்த இங்க அப்படி மீனிங் கேட்டு யாத் பேக்கோ யாத் பந்தே இதை வந்து அப்படியே நல்ல இது அப்படியே தமிழ்ல எழுதிட்டு அப்படியே மைண்ட் யாத் பேக்கோ யாத் பந்தே அப்படின்னா சார் ஒரிஜினல் கன்னட மாதிரி இருக்கீங்க சார் நீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ராபிடா ஒரு சில கேள்விகள் வச்சிருக்கேன். பட்டு நீங்க எனக்கு அதுக்கு பதிலாம் சொல்லணும், சரிங்களா? ரொம்ப வந்து நீங்க பார்த்தாலே கோவப்படுறது எதுக்கு? ரோட்ல அநியாயம் நடந்தா இந்த ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க தெரியுமா? ஃபுல் டிராபிக்ல இருக்கும், பேன்னு ஹார்ன் அடிப்பாங்க தெரியுமா? அப்போ வரும்போது நீங்க விண்டோ இறக்கி பாத்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சிட்டு கார் ஓட்டி இறங்கி போயிருப்பான்ல, பின்னாடி தானே அடிக்கிறான். சோ அந்த நேரத்துல இந்த தேவையில்லாம ஹார்ன் அடிக்கும் போது இது வந்து பட்டு நம்மள அறியாம டக்குன்னு இருக்கும். ரொம்ப சந்தோஷம், எக்ஸ்ட்ரீமா சந்தோஷப்படுறதுன்னா எதுக்கு? எக்ஸ்ட்ரீமா சந்தோஷப்படுறதுன்னா வந்து நல்ல மழை பெஞ்சா சந்தோஷம் வரும். திடீர்னு மழை வந்து அப்ப சென்னையில எல்லாரும் சந்தோஷமா நீங்க இப்படிதான் சந்தோஷமா இருப்பீங்க, எல்லாரும் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருப்பாங்க. அது உண்மைதான். டிராபிக் சாதாரண நாட்களே அப்படி இருக்கு. ஓகே, மழை அவ்வளவுதான். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுற ஃபுட்டு நிஜமா சொன்னோம்னா இது வந்து ஆர்டிபிஷியலா இல்லாம எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பழைய சோறு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம். நல்லா அதான். ஆமா. ஜிம் சீட் பண்ணுவீங்களா? எப்பவுமே போவீங்களா? ஜிம் வந்து ரொம்ப பேஷனேட்டா தான் நான் போவேன். நான் ஒரு மந்த்னா ஒரு 85% நான் ஜிம்முக்கு போயிடுவேன். ஆமா, இல்ல 100% போக மாட்டோம், ஒரு 85%. ஜிம்னா பெரிய வெயிட்ஸ் தூக்கி பண்ற அந்த ஜிம் கிடையாது. இது வந்து இந்த கிராஸ்ஃபிட், யோகா இந்த மாதிரியான ஒரு அதான் எக்ஸஸா ஃபேட் ஏறாம இருந்தா போதும். ஆமா, நம்மள ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு இதுவா தான். ஓகே, பிடிச்ச ஹீரோயின் யார் இண்டஸ்ட்ரியில? பிடிச்ச ஹீரோயின் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதாவது இருங்க, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். எல்லா ஹீரோயினுமே பிடிக்கும். அந்த பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு சொன்னா கீர்த்தி சுரேஷ். ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. பாலிவுட்ல இருக்கிற ரன்வீர் சிங்கே பிடிக்குது, பிடிக்கிற தப்பு கிடையாது. பிடிச்ச ஹீரோ யார்? பிடிச்ச ஹீரோ இல்ல என்ன பதில் சொல்றதுன்னா, எல்லாரு கூட நம்ம நடிச்சிட்டோம். விஜய் கூடல இருந்து எல்லாரு கூட நடிச்சிட்டோம், எல்லாருடைய பர்சனல் தெரியும். அதனால வந்து இவர் தான் பிடிக்கும் அப்படின்றதுல அந்த படம் நல்லா இருந்தா ரொம்ப பிடிச்சிரும். அதை தாண்டி நீங்க இந்திய அளவுல சொல்லணும்னா ஹித்திக் ரோஷன் பிடிக்கும். தப்பிச்சிட்டீங்க, அவர்தான் பார்த்து எந்த படமும் பண்ணாம இருக்காரு. தப்பிச்சிட்டீங்களா? சரி, ஓகே. ஆனா இந்த நடிகரை பார்த்துதான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன். நான் எந்த நடிகர் யோசிச்சு பாக்குறேன். இல்ல அப்படி யாரும் இல்ல. நடிப்புன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த நடிகரை பார்த்து சினிமா பார்த்து தான் நான் நடிகன் ஆகணும்னு வந்தனே தவிர ஒரு நடிகனை பார்த்து இல்லை. சீரியஸா நான் நீங்க சொல்லும் போது நான் யோசிக்கிறேன், நிறைய சினிமாக்கள் பார்த்து தான் ஒரு நடிகன் ஆகணும்னு நான் யோசிச்சிருக்கேன். நடிகனை பார்த்து நடிகன் ஆகணும்னு நான் யோசிச்சு இல்லை. சூப்பர், ஓகே, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம தமிழ்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு அதர் லாங்குவேஜ்லயும் ஒரு படம் வருது. பட் லாங்குவேஜ்ன்றது ஃபைட்டர்ஸ்க்குலாம் ஒரு பேரியரே கிடையாது. பயங்கரமா எங்க போனாலும் அடிக்க தானே போறோம் அப்படின்னு. பட் நீங்க வந்து ஃபைட்டரையும் தாண்டி வில்லன்ற ஒரு கேரக்டர்ல எடுத்து பண்ணும்போது அப்ப நமக்கு டயலாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அங்க நம்ம மாட்டோம்ல. அந்த லாங்குவேஜ் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கன்னட படம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பண்ணும்போது என்னன்னா எல்லா கன்னட டைலாக்ஸையும் தமிழ் எழுதிருது. யாத் பேக்கோ யாத் பந்தே என்னங்க மீனிங் இதுக்கு? ஏய் எதுக்கு நீ வந்த இங்க அப்படி மீனிங் கேட்டு யாத் பேக்கோ யாத் பந்தே இதை வந்து அப்படியே நல்ல இது அப்படியே தமிழ்ல எழுதிட்டு அப்படியே மைண்ட்ல எழுதி யாக் பந்தே அப்படின்னா சார் ஒரிஜினல் கன்னட மாதிரி இருக்கீங்க சார் நீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல இன்ஸ்பயர் தான் உங்ககிட்ட ப்ரொடியூசர் கதை கேட்டு நல்ல கதையா இருந்தா தமிழ்ல படம் பண்றேன் அப்படின்னு. கரெக்ட். சோ அதுதான் ரீசனா இருக்குமா? பட் நீங்க அதையும் தாண்டி வேற ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதர் லாங்குவேஜ்ல போறோமே, அங்க எப்படி இருக்க போகுது, இல்ல அந்த லாங்குவேஜ்ல போய் நம்ம ஏதாவது பெருசா ஒண்ணு பண்ணுன்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதர் லாங்குவேஜ் போகும்போது ஒரு பயம் இருந்தது. ஐயோ எப்படா சமாளிக்க போறோம் அப்படின்ட்டு இருக்கும்ல, எப்படா அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் வரும்போது அது அப்படியே ஈஸி ஆயிடுச்சு. ஓகே.